வணக்கம் மக்களே. 12 சீட்டுக்கு பேரம், பழனிசாமிக்கு வாசன் போடும் கண்டிஷன். பாஜகவை கை காட்டும் எடப்பாடி அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அடுத்து வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தபட்சம் 12 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நேரில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மேலிடத்துடன் பேசி முடிவு செய்யப்படும் என்று பதிலளித்துள்ளதாக தமாக உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று முன்தினம் நவம்பர் 18 மாலை சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் நீடித்தது. இருவரும் முதலில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலைமை, திமுக அரசின் செயல்பாடுகள், மக்கள் மனநிலை ஆகியவற்றை பற்றி விரிவாக பேசியுள்ளனர். பின்னர் கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றிய உரையாடலும் தொடங்கியிருக்கு. தமாக நிர்வாகிகள் தெரிவித்ததாவது, கடந்த பல ஆண்டுகளாகவே அதிமுகவுடனும் பாஜகவுடனும் எங்களுக்கு நல்லுறவு உள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில்தான் போட்டியிட்டோம். ஆனால் 2024 லோக்சபா தேர்தலின் போது அதிமுக திடீரென பாஜகவுடன் பிரிந்து சென்றுவிட்டது. அப்போது தமிழக பாஜக தலைவராக இருந்த கே. அண்ணாமலையின் அழைப்பை ஏற்று பாஜக கூட்டணியில் இணைந்தோம் என்றும் கூறியுள்ளது. தோல்வி அடைந்தாலும் திமுகவை வீழ்த்த வலிமையான கூட்டணி தேவை என்று டெல்லி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் பாஜக தேசிய தலைவர் கே.பி. நட்டாவையும் சந்தித்து வலியுறுத்தினோம். எங்கள் முயற்சியால்தான் கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்தது. இப்போது அந்த கூட்டணியில் எங்களுக்கு உரிய மரியாதையும் இடங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாசன் தெளிவாக சொல்லிவிட்டார். ஜி.கே. வாசன் தரப்பில் 12 தொகுதிகள் கேட்கப்பட்டதற்கு முக்கிய காரணங்கள் உள்ளன. தேனி, திண்டுக்கல், நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் தமாகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளதாக அக்கட்சி கருதுகிறது. மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் சில இடங்களில் நல்ல வாக்கு வங்கியை பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. விரைவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, வாசன் மூவரும் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து இறுதி ஒப்பந்தம் போடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை தொகுதி பங்கீட்டில் பரபரப்பு தொடரும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். அடுத்து வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தபட்சம் 12 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அக்கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நேரில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மேலிடத்துடன் பேசி முடிவு செய்யப்படும் என்று பதிலளித்துள்ளதாகவும் தமாக உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.